புதுச்சேரியில் அரசு எழுத்தர் பணிக்கு விண்ணப்பித்த செல்வராணி என்பவர் தனது தந்தை இந்து என்றும் தாய் கிறிஸ்தவர் என்பதால் தான் ஒரு இந்து என்று கூறி தனக்கு தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் கிராம நிர்வாக அதிகாரி மேற்கொண்ட விசாரணையில் அவரது தந்தை உள்பட அனைவரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியது தெரியவந்தது. இதனையடுத்து செல்வராணிக்கு தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழ் வழங்க கிராம நிர்வாக அதிகாரி மறுத்துவிட்டாராம். இதற்கு எதிராக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர் சிறு வயது முதல் கிறிஸ்தவ மதத்தில் பற்றுள்ளவராக இருந்துள்ளார், தேவாலய பிரார்த்தனைகள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்று கிறிஸ்தவத்தை பின்பற்றியுள்ளார் என்பது அரசு தரப்பில் இருந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சலுகையை பெறுவதற்கான தாழ்த்தப்பட்டவருக்கான சான்றிதழை கோரியது ஏற்க முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செல்வராணி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் பங்கஜ் மித்தல், ஆஷூர் மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணை முடிவில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்ததுடன் நம்பிக்கையின்றி இடஒதுக்கீடு பலன்களை பெற மதம் மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை சிதைக்கும் என குறிப்பிட்டு செல்வராணியின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.